வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் எஃபெக்ட் ஏன் வந்து 2 வாட்டி ரன் ஆகுது? ஸோ 1 வாட்டி தானே ரன் ஆகணும். ஏன் 2 வாட்டி ரன் ஆகுது? அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சப்ரிஷ் ப்ரோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. எனக்கு அது மோட்டிவேஷனா இருக்கும். சரி ஓகே. ஏன் வந்து யூஸ் எஃபெக்ட் வந்து 2 வாட்டி ரன் ஆகுது? என்னென்ன காமன் கேஸ்லாம் இருக்கு? அத நம்ம எப்படி சால்வ் பண்றது? அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த மாரி எப்பவுமே ரீரெண்டர் நடக்கும்போது, இல்ல ஒரு விஷயத்த நம்ம அப்டேட் பண்றோம் அப்படின்னா, அந்த யூஸ் எஃபெக்ட்ல நம்ம சில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இருக்கு. அது என்னென்னன்றத ஃபர்ஸ்ட் வந்து தியரியா வந்து பார்த்துடலாம். அப்புறம் நம்ம வந்து கோட்ல வந்து அத எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல்டா வந்து நம்ம ரெண்டர் பண்றது. ஓகே. நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க போயிடுறேன். ஸோ இனிஷியலா வந்து நம்ம ரெண்டர் பண்றத பார்க்கணும். இனிஷியல் ரெண்டர் அப்டின்னா என்ன சொல்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அந்த யூஸ் எஃபெக்ட் வந்து எப்பவுமே நம்ம யூஸ் எஃபெக்ட் வீடியோல வந்து பார்த்திருந்தோம். டாம் வந்து ஒன்ஸ் வந்து இது ரன் ஆனோனயே ஃபர்ஸ்ட் நம்ம பேஜ்ல வந்து லோட் ஆவுறது வந்து யூஸ் எஃபெக்ட்டா தான் வந்து இருக்குன்றத பத்தி நம்ம வந்து பார்த்திருந்தோம். நீங்க யூஸ் எஃபெக்ட் வீடியோனா என்னன்னு பார்க்கல அப்டின்னா, அத ஃபர்ஸ்ட் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் அதுல என்ன சொல்லியிருக்கேன்றது தெரியாம நீங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து புரியாது. இப்ப நான் யூஸ் எஃபெக்ட் பத்தி நான் ஃபுல்லும் சொன்னேன் அப்டின்னா, இந்த வீடியோ வந்து பயங்கர பெருசா போயிடும். சரி ஓகே. அதனால என்ன இதுல வந்து எப்படி அத ஃபிக்ஸ் பண்றது அப்டின்றத மட்டும் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் ரெண்டர் நம்ம மவுண்ட் பண்றோம், அன்மவுண்ட் பண்றோம். இந்த விஷயங்கள நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கணும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்சிஸ். ஸோ டிபெண்டன்சிஸ்ல வந்துட்டு இந்த நம்ம அரே பிராக்கெட்ன்னு சொல்லி போட்டிருப்போம் யூஸ் எஃபெக்ட்ல. ஸோ அந்த மாரி இடத்துல வந்துட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டி வந்து டிபெண்டன்சி குடுக்குறோம் அப்படின்னா, அது மறுபடியும் வந்து ரீரெண்டர் ஆகும். ஸோ இந்த டிபெண்டன்சி நமக்கு உண்மையிலேயே தேவைதானா? இல்ல நம்ம வந்துட்டு நம்ம சும்மாவே போட்டோம் அப்படின்னா, மறுபடியும் அது வந்து ரீரெண்டர் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாரி விஷயங்கள வந்து ஸ்டாப் பண்றதுக்காக நம்ம வந்து டிபெண்டன்சிஸ்ல எது தேவையோ அத மட்டும் தான் வந்து குடுக்கணும். இது வந்து 2வது விஷயம். 3 விஷயம் அப்படியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரன்ட்ட வந்து நம்ம வந்து பேரன்ட் காம்போனன்ட் வந்து ரீரெண்டர் ஆகுறது. ஸோ பேரன்ட் காம்போனன்ட் ரீரெண்டர்ஸ் அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கிறேன். என்ன பேரன்ட் காம்போனன்ட் ரீரெண்டர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து யூஸ் எஃபெக்ட் ஹூக் வந்து பேரன்ட் காம்போனன்ட்ல இருக்கும். ஸோ சைல்டு காம்போனன்ட்ல நமக்கு எதுவுமே இல்லாம அது பாட்டுக்கு வந்து மறுபடியும் ட்ரிகர் ஆகி வந்து அ அ மறுபடியும் ரீரெண்டர் ஆகும். இத ஃபிக்ஸ் பண்றது எப்படின்றத வந்து நம்ம யூஸ் மெமோ இல்ல ரியாக்ட் டாட் மெமோன்னு சொல்லி இந்த பியூர் காம்போனன்ட்னு சொல்லி நம்ம ஒண்ணு பார்த்திருப்போம். ஸோ அதுல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றது எப்படின்றத பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்ட் மோடு. ஸோ ஸ்ட்ரிக்ட் மோட்னா என்னன்னா, அது வெறும் டெவலப்மென்ட் மோட்ல மட்டும் தான் வந்து வரும். ஸோ நம்ம ஏன்னா வந்து ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் நடக்குதா? இல்ல ஏதாவது வேணுமா? நமக்கு என்ன பண்றதுன்றத வந்துட்டு இதுலேருந்து வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்ட்ரிக்ட் மோட்னால மட்டும் தான் வந்துட்டு நமக்கு வந்து யூஸ் எஃபெக்ட் வந்து 2 வாட்டி வந்து டெவலப்மென்ட்ல வந்து ரன் ஆகும். இதே நம்ம டிப்ளாய் பண்ணிட்டோம் அப்டின்னா, அது வந்து ரன் ஆகாது. இந்த ஸ்ட்ரிக்ட் மோட்னால மட்டும் தான் ரன் ஆகுதா அப்டின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் கிடையாது. நம்ம வந்து கிளீன் அப் ஃபங்ஷன்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ நம்ம யூஸ் எஃபெக்ட் வீடியோலயே வந்து பார்த்துருப்போம். ஸோ கிளீன் அப் ஃபங்ஷன்னு சொல்லிட்டு எழுதிறேன். ஸோ இத வந்து யூஸ் பண்றது மூலியமா வந்து நம்ம வந்து இத வந்து கோட்லயே வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம டிப்ளாய் பண்ணி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்ன்றது கிடையாது. இது எப்படி ஒண்ணு ஒண்ணா ஃபிக்ஸ் பண்றது? இத நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணலாம்? அப்படின்றத நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த JSON பிளேஸ் ஹோல்டர்ல போயிட்டு இந்த ஃபெட்ச் இருக்குல்ல, ஸோ இத வந்து நான் வந்து இப்போதைக்கு வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இத வந்து நார்மலா வந்து கால் பண்ணி எப்படி வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத காட்டுறேன். அதே அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இத எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத காட்டுறேன். ஏன்னா, அப்பதான் நமக்கு வந்து என்னன்றது ஒண்ணு ஒண்ணா புரிய ஆரம்பிக்கும். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா, நமக்கு எப்பவுமே வந்து ஸ்டேட் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாரி நான் ஃபெட்ச் பண்றேன் அப்படின்னா, அந்த டேட்டாவ செட் பண்றதுக்கு எனக்கு வேணும். ஸோ, அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் டூ டூ, செட் டூ டூ வந்து போட்டுக்கிறேன். யூஸ் ஸ்டேட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ, யூஸ் ஸ்டேட்ல என்ன வைக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து எனக்கு நல் தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு எனக்கு என்ன வேல்யூ வரும்னு தெரியாது. அதனால நான் இனிஷியலா வந்து நல்லுன்றத வச்சுக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் எஃபெக்ட்ட வந்து போடணும். நமக்கே இங்க வந்து இந்த ஸ்னிப்பெட் வந்து தெரியும். ஸோ ஒரு ஆரோ ஃபங்ஷனு, அதுக்கப்புறம் உள்ளதுல டிபெண்டன்சி அரே. ஸோ இத தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த டிபெண்டன்சி அரேன்னு சொல்லிட்டு. நம்ம இங்க போட்டிருந்தோம்ல, என்ன டிபெண்டன்சிஸ் இருக்கோ, அத நீங்க வந்து பார்த்து கேர்ஃபுல்லா குடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து இதுதான். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலா வந்துட்டு கான்ஸ்ட் ஃபெட்ச் டேட்டான்ற மாரி அந்த வேரியபிள்க்கு நேம் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிங்க்ரோனஸா வந்து போடுறேன். ஸோ அசிங்க்ரோனஸா போடுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத பத்திலாம் நம்ம வந்து அசிங்க் அவைட் வீடியோல வந்து பார்த்திருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அசிங்க்ன்றத குடுத்துட்டேன். குடுத்துட்டு நான் இங்க வந்து எனக்கு எரர் வரலாம், வராமலும் போகலாம். அத நம்ம ஹேண்டில் பண்ணணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ட்ரை கேட்ச் வந்து போடுறேன். ஸோ ட்ரைல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ ரெஸ்பான்ஸ்ன்ற மாரி வச்சுட்டேன் அப்படின்னா, எனக்கு என்ன பண்ணணும் அவைட்டு அவைட்டு ஃபெட்ச்ல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம காப்பி பண்ணி வச்சிருந்த இந்த ஃபெட்ச்ச வந்து அப்படியே வந்து இங்க போட்டுறலாம். ஸோ போட்டேன்னா, இந்த இடத்துல வந்து நான் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்றேன். இந்த இடத்துல கான்ஸ்ட் டேட்டா இஸ் ஈக்குவல் டூன்ற மாரி வந்து வச்சுடுறேன். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் இருக்குல்ல, இத மட்டும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, அவைட் பண்ணி இந்த ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன வந்து வாங்கிக்கிறேன். ஸோ வாங்கிட்டு நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, இத வந்து டு டூக்கு வந்து செட் பண்ணி விடுறேன். இங்க கன்சோல் லாக்ல போடாம, நம்ம ஜஸ்ட் வந்து செட் டு டூ அப்படின்ற மாரி வச்சு,
அத வந்து நான் இந்த JSON வந்து இதுல வந்து சென்ட் பண்ணி விடுறேன். ஸோ எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா வந்து இந்த செட் டூ டூல போய் செட் ஆயிரும். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நான் வந்து கேட்ச் போடல. ஸோ கேட்ச்ன்றத வந்து போட்டுடுறேன். ஸோ இங்க வந்து எனக்கு எரர் வரலாம். ஸோ எரர் வந்தா நான் அத எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சோல் டாட் எரர்ல வந்துட்டு இல்ல கன்சோல் டாட் லாக்ல எப்படி வேணுமோ நீங்க அத போட்டுக்கலாம். ஸோ இங்க வந்து எரர் அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா வச்சுட்டு, இங்க வந்து அந்த எரர் மெசேஜ வந்து நம்ம வந்து போட்டுற வேண்டியது தான். ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து என்ன எரர்ன்றது வந்துரும். ஸோ இப்ப இங்கேயே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எரர் அடிக்குது. என்னன்னா, ஜேசன் வந்து இல்ல அப்படின்னு சொல்லி வருது. நான் இங்க வந்து டேட்டான்னு குடுத்துருக்கேன். இங்க ஜேசன்னு குடுத்துருக்கேன். ஸோ இங்க வந்து நம்ம வந்து அத மாத்திக்கலாம். ஸோ டேட்டான்றத மாத்திக்கிறேன். மாத்திட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து அது ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ இத நான் வந்து யுஐல ஷோ பண்ணணும்ல. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஃபெட்ச் டேட்டான்ற ஃபங்ஷன வந்து இங்கேயே உள்ளேயே வந்து கால் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம யூசர் எஃபெக்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அது வந்து எனக்கு ரன் ஆகணும். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட்ச் டேட்டான்றத இங்க வந்து குடுத்துர்றேன். ஸோ எனக்கு வந்து இனிஷியலா வந்து ரன் ஆக ஆரம்பிச்சுரும். இப்போதைக்கு நமக்கு இந்த பிரஷ் வந்து தேவையில்லன்றதுனால நான் இத வந்து எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் பண்ணிட்டு இங்க இனிட்ன்னு சொல்லி இருக்கு. ஸோ நான் அதையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு மேபி வந்து கிளீனா வந்து இருக்கும் இப்போதைக்கு. நமக்கு எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நான் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். எல்லாமே எனக்கு நீட்டா வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. இப்ப எனக்கு டேட்டா வருதா இல்லையா அப்படின்றத நான் யுஐல வந்து ஷோ பண்ணணும்ல. ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு டு டூ இருந்தா மட்டும்ன்ற மாரி வந்து நான் வந்து ஒரு இது வைக்கிறேன். ஸோ டு டூ இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ஒரு டிவ் போடுறேன். அந்த டிவ்க்குள்ள என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு பேராகிராஃப் டாக் வந்து போடுறேன். அதோட ஐடிய வந்து நான் கெட் பண்றேன். ஸோ ஐடிய கெட் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு டூ டாட் ஐடி. ஸோ நார்மலா நம்ம மேப் பண்ணி ஷோ பண்றது தான். ஸோ டு டூ டாட் ஐடி. இங்க அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பேராகிராஃப் டாக் மறுபடியும் வந்து போடுறேன். எனக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும்னு தெரியும். இங்க நீங்க இங்க வந்து இந்த ரன் ஸ்கிரிப்ட்ன்னு இருக்குல்ல. ஸோ நீங்க இத ரன் பண்ணீங்கனாலே, இங்க உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும்ன்றது தெரியும். யூசர் ஐடி, ஐடி, டைட்டில், கம்ப்ளீட்டட். இதுலேருந்து நான் ஜஸ்ட் வந்து 2 தான் எடுக்கிறேன். ஐடியும், டைட்டிலும் மட்டும் எடுக்கிறேன். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில வந்து போட்டுட்டு டு டூ டாட் டைட்டில் அப்டின்ற மாரி வந்து குடுத்துர்றேன். ஸோ குடுத்துட்டேன் அப்டின்னா, எனக்கு எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சுரும். இங்க என்ன எரர் அடிக்குது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம கண்டிஷனல் ரெண்டரிங் போட்டுருக்கோம்ல. ஸோ இங்க கொஸ்டின் மார்க் போட்டோம் அப்டின்னா, இங்க வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன் மாரி தான். ஸோ நான் இஃப் போட்டேன். எல்ஸ் எனக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் டாக் மட்டும் வச்சு, நான் இங்க சும்மா ஜஸ்ட் வந்து லோடிங் அப்படின்ற மாரி வந்து குடுத்துடுறேன். ஸோ குடுத்துட்டு நான் இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு லோடிங்ன்றது வந்து எனக்கு டேட்டா வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இப்போதைக்கு எனக்கு இது தேவையில்ல. நான் இதையும் வந்து குளோஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் டூல்ஸ் வந்து ஓப்பன் பண்றேன். இப்ப தான் நமக்கு தெரியணும், ஏன் வந்து 2 வாட்டி ரன் ஆகுது அப்படின்றதுக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மறுபடியும் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இத நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து 1, 1ன்னு சொல்லி 2 வாட்டி வந்து கால் ஆயிருக்கு. எனக்கு அதே மாரி ரெஸ்பான்ஸ் வந்து வந்துருச்சு. இங்கேயும் வந்து மறுபடியும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இது கால் ஆகி, எனக்கு வந்து மறுபடியும் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ ஓகே. இப்ப நான் இது வந்து 2 வாட்டி தான் உண்மையிலே ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கன்சோல் வந்து இங்க போடுறேன். ஸோ கன்சோல் டாட் லாக். ஸோ இங்க வந்து டேட்டான்றத போடுறேன். ஸோ இங்க மறுபடியும் வந்து டேட்டான்னு குடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு ஈஸியா வந்து செக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன்னா, இங்க வந்து 2 வாட்டி நெட்வொர்க்ல வந்து கால் ஆயிருக்கு. கன்சோல்ல போய் பார்ப்போம். எனக்கு 2 வாட்டி வந்து கால் ஆயிருக்கு. இத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து index.js வந்து போறேன். ஸோ இந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, நம்ம இங்க வந்து செக் பண்ண வேண்டியது என்னன்னா, இனிஷியலா வந்து ரெண்டர் ஆகும்போது நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. எனக்கு நார்மலா வந்து எப்பொழுதும் ரெண்டர் ஆகுற மாரி ரெண்டர் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வந்து டிபெண்டன்சி அரே செக் பண்றேன். டிபெண்டன்சி அரேலயும் எனக்கு வந்து எதுவுமே நான் வந்து குடுக்கவே இல்ல. ஆனாலும் எனக்கு 2 வாட்டி வருது. சரி ஓகே. வேற என்ன இருக்கும்? பேரண்ட் காம்போனன்ட் சைல்டா? ஸோ இங்க வந்து ஆப் தான் வந்து பேரண்ட்டே. ஸோ இந்த இடத்துல போய் நான் வேற எதுவும் போய் உள்ள எதுவும் சைல்டு வந்து இல்ல. எனக்கு எங்கேயுமே நான் வந்து சைல்டு காம்போனன்ட் எதுவுமே வந்து வைக்கவே இல்ல. ஜஸ்ட் பேரண்ட் மட்டும் தான் இருக்கு. அப்படியுமே எனக்கு 2 வாட்டி ரெண்டர் ஆகுது. சரி ஓகே. இத எப்படி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்திருந்தோம் என்னன்னா, ஸ்ட்ரிக்ட் மோடுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்ட்ரிக்ட் மோட் வந்து ஒன்லி டெவலப்மென்ட்ல மட்டும் தான் இருக்கும். புரொடக்ஷன்ல வந்து கண்டிப்பா வராது. நீங்க ஒரு இடத்துல டிப்ளாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இது வந்து கண்டிப்பா அந்த ரியாக்ட் டாட் ஸ்ட்ரிக்ட் மோட் வந்து வரவே வராது. சரி ஓகே. இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. ஸோ நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் கூட பண்றேன். எனக்கு இங்க ஒரே ஒரு கன்சோல் தான் வந்திருக்கு. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாட்டி தான் வந்து கால் ஆயிருக்கு நெட்வொர்க்லயும். ஓகே. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபிக்ஸ். இது வந்து நீங்க நார்மலாவே இத நீங்க ஃபிக்ஸ் பண்ணணுன்றதே கிடையாது. உங்களுக்கு டெவலப்மென்ட்லயே வந்து உங்களுக்கு 2 வாட்டி வர மாரி இருந்துச்சு. எனக்கு வேணாம் அப்டின்னா, நீங்க இந்த ஸ்ட்ரிக்ட் மோட வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க இது நார்மலா அப்படியே வந்து விட்டுறலாம். நம்ம டிப்ளாய் பண்ணும்போது அதுவே வந்து இந்த ஸ்ட்ரிக்ட் மோட் வந்து டெவலப்மென்ட்ல தான் இருக்கும்ன்றதுனால நமக்கு பிரச்சனையே கிடையாது. இது வந்து போயிடும். சரி ஓகே. இப்ப நான் இந்த ஸ்ட்ரிக்ட் மோட எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எனேபிள் பண்ணா எனக்கு 2 வாட்டி கால் ஆகுது. எனக்கு கன்சோல்லயும் 2 வாட்டி வருது. இத நான் எப்படி கோட்ல ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நான் போட்டிருக்கேன்ல. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃபெட்ச் டேட்டா இதெல்லாம் வந்து போட்டிருக்கேன்ல. நம்ம யூஸ் எஃபெக்ட்லயே வந்து பார்த்திருப்போம். கிளீனப் ஃபங்ஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கிளீனப் ஃபங்ஷன் இந்த மாரி நேரத்துல தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ நான் இந்த ரிட்டர்ன்ல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்ஷன் மட்டும் எழுதி இந்த ஃபெட்ச் டேட்டாவ வந்து அதுக்கு இது பண்ணி விடுறேன். ஸோ பண்ணிட்டு நான் இங்க வந்து ஒரே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். என்ன நடக்குதுன்றத பாருங்களேன். ஸோ எனக்கு மறுபடியும் வந்து ஒரு வாட்டி தான் வருது. நெட்வொர்க்லயும் பார்த்தோம்னா ஒரு வாட்டி தான் கால் ஆகுது.
எனக்கு இங்க இண்டெக்ஸ்லயும் நான் வந்து ஆனா வந்து React டாட் ஸ்ட்ரிக்ட் மோட் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலா ஜஸ்ட் போய் பிளைண்டா வந்து ஸ்ட்ரிக்ட் மோட கமெண்ட் பண்றது ஈஸியான வழி என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போய் ஸ்ட்ரிக்ட் மோட வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரி பண்ணாம எப்படி வந்து ஒரு இஷ்யூ வந்து எண்ட் டு எண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்கணும். இந்த மாதிரி கிளீன் அப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எனக்கு 2 வாட்டி கால் ஆக வேணாம், ஒரு வாட்டி தான் கால் ஆகணும் அப்படின்ற மாதிரி கோட்லயே வேணாலும் நீங்க வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து கிளீன் அப் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகும். இதனால தான் வந்து யூஸ் எஃபெக்ட்டும் வந்து 2 வாட்டி உங்களோட லோக்கல்ல வந்து ரன் ஆகுது. இதே நீங்க ஒரு இடத்துல வந்து டிப்ளாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து 2 வாட்டி காலே ஆகாது. இன் அப்படி கால் ஆனுச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கிளீன் அப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.